ஐயா சிவாய நம்ம ஐயா. நீங்கள் வந்து கிரிவலம் போகிறீங்க பார்க்குறேன் நான். ஐயா என்ன ஊருங்க ஐயா? திருச்சிராப்பள்ளி. என்னங்க ஐயா? திருச்சிற்றம்பலம்னு சொல்கிறத திருச்சி சிவா. நல்லதுங்க ஐயா. ஐயாவோட ஆன்மீக பயணம்லாம் இந்த சேனல் பேர் மெய்ஞான சித்தர்குடின்னு வச்சுருக்குறோங்க ஐயா. இந்த சேனலில் உங்களை பேட்டி எடுத்து உங்களுடைய நல்ல நன்மைகள்லாம் பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்ற ஒரு ஆசையில் இந்த சேனலில் உங்களை பேட்டி எடுக்கிறேங்க ஐயா. ஐயா ஆன்மீகத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க ஐயா? நீங்கள் வந்து கிரிவலம்லாம் போகிறீங்க நிறையா. ஏன் கிரிவலம் போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருத்தருக்கு ஒரு வேண்டுதல் இருக்கும் இல்லையா? உங்களுடைய வேண்டுதல் என்ன? அதாவது எனக்கு என்ன சொல்ல போனால் ஆன்மீகம்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு வந்து ராமணி சாமி தான் வந்து ஒரு பௌர்ணமிக்குன்னு சிறப்புங்கிறது எனக்கு தெரியாது. நான் சென்ட்ரிங் வேலை செஞ்சேன், கம்பி வேலை செஞ்சேன். அப்போ சொன்னேன் ஒரு ட்ரிப்பு பௌர்ணமிக்கு வீட்டில் சின்ன சின்ன சாமி சிலைலாம் இது பண்ணி அன்றைக்கி பூஜை போடலாம்ப்பா பௌர்ணமிக்குன்னு. எங்கள் அப்பா பூஜை போட்டார். பூஜை போட்டு முடிச்சுட்டு அவர் பக்கத்து ரூமில் தூங்கிட்டார். நான் நைட்டு அந்த பூஜை ரூம்லேயே படுத்துருக்கேன். கால் மாட்டில் வேஷ்டியோடு போட்டிட்டு உட்காந்துருந்தாரு. எனக்கு கண்ணு மட்டும்தான் தெரியுது, வாய் கையெல்லாம் பேச விடல. என்னடா அது யாரோ மகான் உட்காந்துக்கிற கால் பட்டுற போதுன்னு பயந்தேன். திருப்பி வந்துச்சு தலைமாட்டில் உட்காந்துட்டாரு. திருப்பி அவர் முகத்தை பார்த்தேன், சித்ரா பௌர்ணமி நல்லா மாதிரி இருந்துச்சு. உடனே எழுந்திரிச்சு வெளியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு அசைவுலாம் வந்துருச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. எங்கள் அப்பாட்ட வந்து அடுத்த காலையில் கேட்டேன், யாருப்பா வேஷ்டியோடு தலையோடு போட்டிட்டு உட்காந்து. அவருக்கு எங்கள் அப்பாவோட குருநாதராக நான் அவர் தானே நினைக்கிறேன், ராமணி சாமியை. அவன் தலைக்கு மேலே போகிறா வள்ளல் மலரடி வாழ்க்கைன்னு எழுதியிருக்கு அப்படின்னாரு. சரிப்பா அவருக்கு வந்து குருநாதர் நீ அவரு தான் உங்களுக்கு குருநாதரா? உன்னை தானே பார்க்கணும் செய்யணும். அதை என்னையா பார்க்க வந்தேன்? சின்னத்தை என்னவா கேட்டேன். நான் ரொம்ப சின்ன பையன். அவர் சொன்னார், யாருக்கு நமக்கு பிடிச்சிருக்குங்கிறது வேறு, அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு, ஒரு ஜென்ம தொடர்பாக இருக்கும், அதான் உன்னை பார்க்க வந்ததுக்காரனாரு. அதுக்கப்புறம் மனசு ஆறல. திருப்பி எல்லாத்துலேயும் ராமசாமி தீவிர பக்தர்கிட்ட போய் கேட்டேன். உங்கள்கிட்ட என்ன பற்றியும் ராமசாமி பற்றியே பேசிகிட்டு இருப்பார். சரி நான் கேட்டேன், ராமசாமி ஐயாவுக்கு ஒரு பிடிக்கிற விஷயம் என்ன உடனே பிடிக்கும் சொல்லுங்கள், நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் அப்படின்னு. ஜீவகாரணி தான் பிடிக்கும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாட்டம் கொண்டேன்னு சொன்னவர். அதனால் வந்து எனக்கு அவர் இந்த பயிரே வாடுங்கிறப்ப மனுஷனை எப்படி பண்ணுவார்? அவர் தான் அன்னதான திட்டத்தை தொடங்கி வச்சார். அடுப்புங்கிற பெரிய அடுப்பு எரிஞ்சிட்டு பசிக்கிற அடுப்பு கடலூரில் அந்த வியாதியை போக்கணும்னா அந்த அன்னத்தை போட்டு இது பண்ண முடியும். அவர் பற்ற வச்ச அடுப்பே என்ன அணையா அடுப்பாகவே இருக்குது அப்படின்னு சொன்னார். இவ்வளோ தூரம் இருக்காரு. சரி இவர்கிட்ட போய் நம்ம முதல்ல ஆரம்ப பயணம் ஆரம்பிக்கும் அப்படின்னு ஆரம்பித்து போயிட்டுருக்கேன். ஆன்மீகங்கிறது எனக்கு என்ன தெரியாதுன்னா, நான் என்ன எடுத்துக்கிட்டேனாக்கா எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தருக்கு பயந்துக்கிட்டே போகிறோம். கடைசியாக யாருக்கு பயப்படாமல் ஒருத்தர் இருக்காருன்னா அதுதான் கடவுள். அவர் யாருக்கும் பயப்பட மாட்டார். அந்த பாரபட்சம் பார்க்க மாட்டார், ஈகோ பார்க்க மாட்டார், சுய விளம்பரத்தையும் பார்க்க மாட்டார். அப்படியாப்பட்டவர் இப்போ தேர்ந்தெடுத்தார். அதுக்கப்புறம் என்ன ஆன்மீகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எல்லா மனசு சொல்ல கேட்குறோம். அந்த மனசு ஹார்ட்டில் இருக்கா இல்லை இப்போ தலையில் இருக்கா மூளையில் இருக்காங்கிறது எனக்கு யாரும் சரியாக சொல்ல, எனக்கு புரியல. எல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அது எங்கே இருக்குன்னு முதல்ல தெரியணும். முதல்ல அதில் தான் நம்ம ஆண்டவரை கொண்டாடணும். அப்போ நம்ம ஒரு பொருளை வந்து நம்மளை வந்து கண்டிஷன் பண்ணதுனாலே அந்த பொருளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, அந்த மனசுங்கிறது நம்மளை வந்து தப்பு செய்ய வைக்கிறது அதுதான் செய்கிறது, நல்லது செய்ய வைக்கிறது அதுதான். அது கண்ட்ரோலே நம்ம வந்து போன போக்கில் போயிட்டுருக்கோம். அப்போ நம்ம அதை திருப்பிட்டோம்னா, நம்ம இப்போ குழந்த மாதிரி அதை ஆக்கிட்டோம்னா நம்ம நல்லதுக்கு போகலாம், நம்ம சிவாயத்தை அடையலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். அது இல்லாமல் திருமூலர் சில மகான்கள் சொல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, உடம்பு கோயிலாக்கடா, உள்ள தெய்வத்தை கொண்டாடி ஏன் வெளியே தேடுறா, உள்கடனா உள்ளே தேடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரி உள்ளேயும் தான் நம்ம கடவுள் இருக்காரா அப்படின்னு தேட ஆரம்பித்தேன். அப்போ உள் சுத்தம் வேணும். அதுக்கு என்ன அடிப்படைனா நம்மள கர்மாவை தீர்க்கணும். அது எனக்கு கொஞ்சமாக சிலது புரிஞ்சிச்சு. விட்டு படிப்பேன் சாமி இதெல்லாம். அப்போ கர்மா தீர்க்கணும் அப்படிங்கிறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கர்மா கஷ்டப்படுத்துவாங்க. நீ கேளு, கடவுள்கிட்ட எல்லா விதமாக கேட்குறாங்களே, என் மனசே சில சேரத்தில் சொல்கிற மாதிரி இருக்கும். நீ கடவுள்கிட்ட எப்படி கர்மாவுக்கு தண்டனை பண்ணு கேளு, இந்த ஜென்மத்தோட முடிச்சு விடு, எப்படி தான் நீ கொடுக்க போகிற, அதை இப்பயே முடிச்சு விட, எனக்கு வேறு ஒன்றும் வேணாம் அப்படின்னு கேளுனாரு. நானும் எல்லா கோயிலையும் அலைஞ்சேன். அதில் சதுகிரி மகாலிங்கத்திட்ட போனேன். அவங்க தான் நான் அவர்கிட்ட கோரிக்கை ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு அம்மா தர்மாங்கிற சிவன் பார்வதி மாதிரி உட்காந்தாங்க. நாங்கள் அப்படி தான் கேட்டோம், நீங்கள் அந்த மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லி சில விளக்கங்கள்லாம் சொன்னாங்க. சொல்லக்கூடாது. அதை செஞ்சேன். உடனே காசிக்கு அழைப்பு வந்துச்சு. போயிட்டு வந்தேன். அரிப்புன்னு ஒன்று வந்துச்சு, ஆரம்பிச்சிச்சு. நல்லா கொடுத்தாங்க. அங்கே உடம்பு பூரா கெட்ட நீரை. நான் சொன்னேன், இன்னமும் பத்தாது, எனக்கு இன்னமும் பத்தாது.
கர்மா தீர்ந்துருச்சுன்னா ஞான குரு எனக்கு கிடைக்கணும். அப்போ அந்த ஜென்மத்தை கடத்தியத்துற வழியை உள்ளார உடம்ப உள் தூய்மை புற தூய்மை வேணும், அக தூய்மை அகற்றி அதில் சிவன் பாறை இந்த உடம்புங்கிற கோயிலில் சிவன் பாறை உள்ளே இறக்கி அனைத்து தெய்வங்களும் அனைத்து தேவர்களும் அடுத்த ரிஷிகள் அடுத்த கோயில்கள் அடுத்த சாதுக்களும் அனைத்து தெய்வத்தின் அருளாளர்கள் அனைத்து இயற்கை எண்ணெய் அனைத்து உற்பத்தி முப்பாடு தேவர்களும் அனைத்து பிரபஞ்ச சக்தியும் அனைத்து பஞ்சப சக்தி ஆசீர்வாதத்தோடு இந்த தலங்கிற கலசத்தில் கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. எல்லாரும் வரணும். இதைத்தான் நான் இந்த ஜென்மமாக நினைக்கிறேன், பையனாக நினைக்கிறேன். இதை என்னமோ சிந்தனை தூண்டுறது அவங்க தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, நான் சொல்லலை, நான் ஒரு ஸ்பீக்கர் தான், அவங்க போட்டிருக்காங்க, அதுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் அந்த ஆன்மீகங்களை தேர்ந்தெடுத்து மனசை நம்ம கண்ட்ரோல் கொண்டு என்ன வழின்னு தான் மகான்கள் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதில் நான் சாப்பிடாம 1.5 வருஷம் இருந்து பார்த்தேன். அதில் ஒன்றும் பதில் சொல்லலை. சாகிற கண்டிஷனுக்கு போனேன். அப்பயும் நான் சாக மாட்டேன், சும்மா பொய் சொல்லாத்தையும் என்ன சொன்னாக்கா நான் சமாதி நிலைக்காக போயிட்டுருக்கேன் வேலை. அதனால் யாரும் சொல்ல பண்ணாதீங்க, நான் எந்திரிச்சு வந்தால் பேசிக்கலாம் அப்படின்னு. நான் எந்திரிச்சு வந்தால் பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க ஒன்றும் கேட்கல. அப்புறம் நான் தண்ணி கிண்ணே வாயில் ஊற்றி விட்டு பழக்கி வச்சுட்டாங்க. இல்லைன்னா முடிவு என்னன்னு அப்பயே பார்த்துருப்பேன். நான் உடம்பு கூடு மட்டும் தான் படுத்துருக்கேன். இது மாதிரி போயிட்டுருக்கேன். இப்போ திருப்பி திரவ நிலையை பார்த்தாச்சு. ஒரு நேரம் கூட சாப்பிடாம இருந்து பார்த்துட்டேன். இதுலேயும் கிரிவில் வந்துட்டேன். சதுரகிரி மலையை ஏறிட்டேன். மயக்கம் படுத்தேன் சதுரகிரி மலையில். அப்போ ஒரு 2 பேர் வந்தாங்க. ஐயா ஏன் அப்படி படுத்துருக்கீங்க? நாங்கள் ஒன்றும் இல்லை, மயக்கமாக இருக்குங்க. சரி தண்ணி கொடுக்கணுமா? நாங்கள் பச்சை தண்ணி அப்போ 6 மாதம் நிப்பாடுங்க குடிக்கிற தண்ணி. இப்போ என்ன தான் குடிப்பீங்க? நான் கலர் இருந்தால் குடிப்பேன், மோர் இருந்தால் குடிப்பேன், காஃபின்னா குடிப்பேன். உடனே பேர் 2 கலர் வாங்கி கொடுத்தாங்க. குடிச்சிட்டு வேறு என்ன வேணும்? வேறு ஒன்றும் வேணாம், ஐயா என்கிட்ட விளையாடுவார், அப்படி தான் விளையாடுவார், நீ அவன் மேலே வரியான்னு பார்த்தாரு. நான் சாப்பிடாம ஒரு கண்டிஷனில் இருக்கேன் ஐயா, போயிட்டு இறங்கிட்டேன். அதை இப்போ திருப்பி நான் போகணும், நான் கூட வரட்டுமான்னு கேட்டாங்க. யாரும் வருவேன். நான் அப்போ கடவுளை முழுசாக நம்பலன்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். எவனும் ஒருத்தர் 100% ஆன்மீகன்னு பேசிட்டு 100% கடவுளை நம்பலையோ அவன் எல்லா விஷயத்துக்குமே கஷ்டப்படுவான். சின்ன விஷயத்துக்கு கூட கஷ்டப்படுவான். சின்ன சந்தோஷத்தை பார்த்து பெருமிதப்படுவான். சின்ன சந்தோஷமும் படக்கூடாது, பெரிய சந்தோஷமும் படக்கூடாது. சின்ன பயமும் மைனஸ் பாயிண்ட் ஆகுது பயம். எதை பற்றி தன் தற்புகழ்ச்சியும் விரும்பக்கூடாது. இதை நோக்கி அது மாதிரி போயிட்டு இருக்கோம்னாக்கா இதெல்லாம் தவிர்த்து வந்தோம்னா தான் நமக்கு எல்லாம் கிட்டும். அப்போ தான் நம்ம 100% பகவான் மேல் பக்தி இருக்கிறது உண்மையாகும். 1000 பேர் அறுவாடு தூக்கிட்டு வந்தால் கூட இது என்ன நடக்க போகுது? நமச்சிவாயத்தை நிச்சயிக்கப்பட்டு நடக்க போகுது. நம்ம ஓடினாலும் நடக்காது, உட்காந்தா நடக்க போகுது. பேசாமல் நின்றுணும் நமச்சிவாயன்ட்டு. ஏன்னா அந்த சொல்லுவாங்க திரௌபதி அம்மா இதில் கூட சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, கையை அப்படி வச்சுட்டு இருக்கப்ப அவங்களுக்கு திகில் உறிஞ்சிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கடைசியாக கிருஷ்ணாங்கிறப்ப தான் அவர் வருவாரும்பாங்க. அப்போ கிருஷ்ணர் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி சேலை வந்துக்கிட்டே இருக்கும், அவனே அசந்தவே விட்டுருவாங்க. ஏன் கிருஷ்ணா முதல்ல வரலங்கிறப்ப நீ உன்னை காப்பாற்றிக்கிற ஒரு நம்பிக்கையில் நீ இப்படி வச்சு இந்த கையை வச்சுட்டு இருந்த, என்னை கூப்பிடல, அதனால் வரல. அதுக்கப்புறம் எல்லா நீதன் மேலே கையை தூக்கணும் வந்தேன். அது மாதிரி அதை ஒரு மனசில் வச்சுக்கலாம். அப்போ நம்ம 100% ஆண்டவனை சிவனின் பார்வை தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு நம்பினோம்னா எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. எனக்கு சின்ன காயம் வந்தால் கூட இது நம்ம செஞ்ச வினைப்பேன். இன்னொரு ஓங்கி அரைஞ்சானா இன்னும் ஒருத்தன் அரைஞ்சிருக்கா திருப்பி வாங்குறேன், அவ்வளோதான். இதுக்காக நம்ம வருத்தப்படக்கூடாது. அதே மாதிரி எவ்வளோ வேதனை வந்தாலும் கர்மா நினச்சி அதை தற்கொலை பண்ணிக்கக்கூடாது. நான் கிறிஸ்டன் கேட்டேன், கேன்சர் கேட்டேன், இதை இப்போ அரிப்புன்னு ஒன்று கொடுத்து சரி ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் என்ன என்ன வேணால் கொடு, தீங்கிருச்சுன்னா குரு வந்துடணும், ஞான குரு வந்துடணும், வந்து வழிமுறை சொல்லித்தரணும், சீக்கிரம் சிவபாதை அடையணும். நான் ஆன்மீகங்கிறது அடுத்தவங்க சொன்னது டிவியில் பார்த்தது, பேட்டி எடுத்தது, பேப்பரில் படித்தது, புத்தகத்தில் படித்தது, சித்தப்பா தாத்தா முன்னோர்கள் சொன்னது அதெல்லாம் வேணாம். என் அனுபவத்தில் சொல்லணும்னு சிவபாதைகிட்ட கேட்டுருக்கேன். என் அனுபவத்தில் போகிறத சொல்லிட்டு போகணும், விளம்பரத்துக்காக சொல்ல கிடையாது. நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், இதை உணரலாம், வெற்றியை கிட்டலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் என்ன ஆண்டவன் இதை படைச்சிருக்கதான் நினைக்கிறேன். நான் நினைக்கல, என்ன படைச்சிட்டு இதை ஸ்பீக்கராக பேச வைக்கிறார், வேறு ஒன்றும் கிடையாது. மெய்ஞான சித்தர்குடி நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.